யாருங்கிறதுக்கு சுற்றி யூரோப்பான்ற ஒரு பனிக்கிரகம் வளம் வந்துகிட்டு இருக்கு. அந்த பனிக்கிரகத்துக்கு மேலே ஒரு பெரிய ஸ்டார் ஷிப் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு. பெரிய பெரிய வசதி படைத்தவங்கள்லாம் சேர்ந்து அந்த ஸ்டார் ஷிப்பை உருவாக்கியிருக்காங்க. அவங்களோட பொழுதுபோக்காகவும் சடங்கு சம்பிரதாயத்துக்காகவும். அந்த ரிங்ஸை நல்லா ஒத்து பார்த்தோம்னா அதுக்குள்ளே ஒரு பெரிய சைஸ் கிரவுண்டே இருக்குது. அந்த கிரவுண்டுக்கு மேலே ஒரு ஸ்டேஜ் வருது. அந்த ஸ்டேஜ்லேருந்து ஒருத்தர் நடுவர் பேசுகிறாரு. நம்மளோட ராஜா ராணிகளுக்காக இந்த சடங்கு சம்பிரதாயத்தை இன்னைக்கு நம்ம நடத்த போகிறோம். ஒரு பெரிய கிளாடியேட்டர் போரையும் நம்ம நடத்த போகிறோம். இந்த கிளாடியேட்டர் போரில் யார் யார் மடிகிறார்களோ அவர்களுக்கு இந்த இந்த பூ வந்து ராஜ மரியாதை செலுத்துகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அங்கே இருக்க மக்கள்லாம் பார்த்தா முகத்தில் பெரிய பெரிய டேட்டூஸ் மாதிரியும் பெயிண்ட் மாதிரியும் பூசிக்கிட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறாங்க. அப்போ மறுபடியும் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு நைட் நடக்க போகிற சடங்கு சம்பிரதாயத்துக்கு நீங்கள் தான் சாட்சியாக இருக்கணும். மற்றும் அங்கே நடக்க போகிற இந்த போட்டியில் வந்து ஜெயிக்க வர கடைசி நபருக்கு சிறந்த பரிசுகள் வழங்கப்படும் சொல்லிட்டு போட்டியாளர்கள் அறிமுகப்படுத்துறாரு. அப்போ அந்த மனதுக்குள்ள வந்து பெரிய ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ள வந்து ஒரு 6 வீரர்கள் வெளியே வர்றாங்க. எல்லா பேருமே தனித்தனியாக தன்னோட சண்டை முறையில் ரொம்ப பயிற்சி பெற்றவங்க. இப்போ 6 பேருக்கும் நடுவில் ஒரு பொண்ணு மட்டும் இருக்கிறா, ஒரு சைனீஸ் பொண்ணு மாதிரி. அவருக்கு அடிக்கடி வந்து ஓநாய்கள் அந்த யூரோப்பை சுற்றி வர மாதிரி கனவு வந்துட்டு இருக்கு. அப்போ அங்கே இருக்க ஒரு கருப்பு பொண்ணு வந்து என்ன நினைக்கிறேன், மறுபடியும் உனக்கு அந்த கனவு வந்தா அதை விட்டு முதல்ல போட்டியில் கவனம் செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறேன். இவங்க 2 பேரும் ஏற்கனவே ரொம்ப திக்கான ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போட்டின்னு வந்தனால இவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. எல்லாரும் தனிப்பட்ட முறையில் போட்டி போடணும். இப்போ 6 பேர் தயாராக இருக்கிறாங்க. நடுவர் வந்து போட்டி ஆரம்பமாகட்டும் கையை தூக்கி அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்போ இவங்க வந்து அதே டோர் வழியாகவே டைரோனோசாரஸ்ன்ற டைனோசர் வந்து வெளியே வருது. இந்த டைரோனோசாரஸ் வகை காண்டாமிருகத்துக்கு 2 கொம்பு முளைச்ச மாதிரி இருக்குது. இது வந்து பழமையான மிருகம். இதெல்லாம் ஜெனட்டிக் மாடுலேஷன் பண்ணி இப்போ இவங்க இந்த கிளாடியேட்டர் போருக்கு இறக்கி விட்டுருக்காங்க. எல்லாரும் கையிலையும் ஹூக் மாதிரி ரோப் இருக்குது. அதை வச்சு அந்த ஒவ்வொரு டைரோனோசாரஸ் மேலே ஏறி அதன் மூலம் ரைடு பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் அடிச்சு போட்டு எப்படியாவது முன்னேற்ற வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதில் எடுத்தோடனே சம்பவம் பண்ணுற மாதிரி வெள்ளம் முடிக்கிறேன் ஒருத்தன் கழுத்துலேயே அந்த ரோப் ஹூக்கை வந்து சொருகிடுறான். அவன் ஸ்பாட்லேயே அவுட்டு. அவனை அப்படியே இழுத்து கீழே தள்ளி விட்டுறான். அவன் இந்த டைரோனோசாரஸோட கால்களுக்கு இடையில மாட்டி சிக்கி சின்ன பண்ண ஆயிடுறான். அவன் கடைசியில் செத்து உருண்டு போகிறத எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போ இதை பார்த்து அந்த மக்கள் எல்லாமே கோஷம் போட்டு கைதுக்கு ஆரவாரம் பண்ணுறாங்க. இவங்களுக்குலாம் உயிரோட மதிப்பு தெரியலன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த ஃபஸ்ட் ஸ்டேஜை கலக்கிறதுக்காண்டி ஒரு லேசர் லைட் வருது. இது எல்லாரும் யார் கலக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டி போட்டுக்கிட்டு அவங்களோட ரைடை வேகமாக ஓட்டுறாங்க. அப்போ கடைசி நம்ம ஹீரோயின் தான் அதை முன்னாடி வந்து கடந்துருக்குறா அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் போர்டில் காமிக்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அதுலேயே ஒரு பொண்ணு இருக்கிறா, பெரிய சடை போட்ட பொண்ணு. அந்த பொண்ணு கூட நம்ம ஹீரோயின் மோத போகிறா. 2 பேருக்கு பயங்கரமாக சண்டை இருக்குது. 2 பேரும் மூஞ்சிலே மாறி மாறி குத்திக்கிறாங்க. 2 பேருக்கு போட்டியில் ஒருத்தருக்கு ஒரு சலுத்து இல்லை மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த தடக்காரி வந்து என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோயோட கழுத்துல ஏறி உட்காந்து கழுத்து வச்சு கொல்ல பார்க்குறா. அப்போ நம்ம ஹீரோயின் ஓங்கி ஒரு ரத்து விட்டுறா. அவளும் கீழே விழுந்து அதோட இந்த டைரோனோசாரஸோட கால்களில் மாட்டி இறந்து போயிடுறா.